உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, என்கிட்ட இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். பர்மிஷன் கிராண்டட். இந்தாங்க. ஏமா, நீ இவரை கொலைகாரன்ட்டு நீ தான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. திடீர்னு கொண்டு வந்து வீடியோவை ப்ளே பண்றாங்கன்னா இது கண்டிப்பா எடிட் பண்ண வீடியோவா தான் இருக்கும். இதுல ஏதோ பொய் இருக்கு யுவர் ஆனர். இப்பதான் ஏஐ அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இல்ல, இதை எடிட் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். சரி, இந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு தடவியலுக்கு அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க யுவர் ஆனர்? உண்மையா இருந்தா என்ன பண்ணுவீங்க யுவர் ஆனர்? அது எவிடன்ஸ் சந்தேகப்படுறது நல்லதுதான், ஆனா சரியான விஷயத்தை சந்தேகப்படுறது நமக்கே சிக்கல் கொண்டு வந்து விட்டுரும். அதை மறந்துடாதீங்க. ஐயா, இந்த வீடியோ எடிட் செய்யப்படலங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எடுங்க. கொடுங்க. இந்தாங்க. ஐயா, எத்தனை வருஷமா லாயரா இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கேன் யுவர் ஆனர். 2 சாட்சியை கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க, ஆனா ஒரு எவிடன்ஸே காட்டல. கோர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கியூ பண்ண அந்த பொண்ணு ப்ராப்பர் எவிடன்ஸோட வந்திருக்கு. கத்துக்கணும் நீங்களாம். சாட்சிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் முன்பகையோ குற்ற செயல்களோ இருந்தால் அந்த சாட்சிகள் கோர்ட்டில் செல்லுபடியாகாது. இவங்களோட சாட்சிய இந்த கோர்ட் நிராகரிக்கிறது. அத்துடன் மாறனை கொலை செய்ய முயற்சித்த குற்றத்துக்காக உடனடியாக இவங்களை கைது செய்து சிறையில் அடைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். விட்டா அவங்க இப்பவே அந்த பொண்ணை கத்தியத்து குத்திடுவாங்க பொழுது. கூட்டு பாப்பா அவங்கள. அடுத்து யாருமா விசாரிக்கணும்? ஐயா, விட்னஸ குறுக்கு விசாரணை பண்ண அனுமதிக்கணும். Proceed. இங்க வாங்க. இந்த வர. ஐயா வணக்கங்க ஐயா. கரெக்டா சொல்லுங்க, எங்க அண்ணனுக்கும் இங்க நிக்கிற மாறனுக்கும் எப்ப சண்டை நடந்துச்சு? அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனுங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதின்னு எஃப்ஐஆர்ல இருக்கு. நீங்க சொன்ன தேதியில எந்த மாற்றமும் கிடையாதுல்ல? இல்ல. நீங்க தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்கேன். அன்னைக்கு தான் என் பொண்ணோட பர்த்டே, அதனால அது எனக்கு மறக்காது. கரெக்ட்னா? அப்போ நீங்க தேதியை மறக்காம கரெக்டா தான் சொல்லிருப்பீங்க. ஆமா. சரி, இந்தாங்க. குடுமா. ஐயா, இவர் சொன்ன தேதியில நாங்க ஃபேமிலியா திருநெல்வேலியில நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதுக்கான ஆதாரங்க ஐயா இது. நீங்க தானே ஆக்சிடென்ட் ஆன வண்டிய டோ பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா மேடம். அப்போ நீங்க தான் வண்டி எப்படி இருந்துச்சுங்கிற ரிப்போர்ட் எழுதிருப்பீங்க இல்லையா? ஆமா, அவங்க பர்பஸா வண்டியை மோதனே மோதிருக்காங்க. பின்னாடி வண்டி நெளிஞ்சிருந்துச்சு, அதை நான் ரிப்போர்ட்ல எழுதியிருந்தேன். அவங்க அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்க நினைச்சிருந்தா சைட்ல தான் அடிபட்டிருக்கும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. இது ஆக்சிடென்ட் இல்லைங்கய்யா, மோட்டிவோட பண்ணதுதாங்கய்யா. சாதாரணமா வண்டியை டோ பண்ணி எடுத்து போனேன், என்னமோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நீங்க பேசிட்டு இருக்க. ஐயா, இந்த மாதிரி நான் நிறைய கேஸுக்கு ரிப்போர்ட் எழுதிருக்கேன். நிறைய கேஸ் எழுதிருக்கிய?
ஆமாங்கய்யா. அப்ப எல்லா கேஸையும் ரீஓபன் பண்ண வேண்டியிருக்குமே. இந்தாங்க ஐயா. அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோ இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அந்த ஆட்டோல எங்கெங்க அடிபட்டிருக்கு, எப்படிலாம் சரி பண்ணோங்கிறதுக்கு அந்த மெக்கானிக் ஷெட்ல வாங்கின பில் என்கிட்ட இருக்குங்கய்யா. ஐயா, அந்த பில் இருக்கிறதுக்கும் இவர் எழுதின ரிப்போர்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கயா. ஒரு கேஸ்ல ஒரு பைசா இருக்கலாம், ஆனா சாட்சி எல்லாமே பொய்யா இருந்தா வாட் டு டு? ஏயா, நீ கவர்மெண்ட்ல வேலையில இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? இன்னில இருந்து உனக்கு 6 மாசம் ஜெயிலு, 50,000 அபராதம், 1 வருஷம் உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போடுறேன். எவனாவது இதுக்கு மேல பொய் சாட்சி சொல்ல வந்தீங்க, இவனுக்காக 6 மாசம், இனி வர்றவனுக்கெல்லாம் 6 வருஷம் தூக்கி ஜெயில போட்டுருவேன். ஒரு வக்கீல் வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணிருக்க மாட்டாரு. அவளால முடிஞ்ச எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டான். வெள்ளி, இப்ப அவகிட்ட எதுவும் பேசாத, அவளை தனியா விடு. இப்போ தனிமதான் அவளுக்கு தேவை. வீரா, ஜட்ஜ் வரப்போறாரு, பிரேக் முடிஞ்சிருச்சு, உள்ள வா. இல்ல நீங்க போங்க கார்த்திக், நான் வரல. தீர்ப்பு சொல்ல போறாங்க வீரா. இல்ல நான் வரல, நீங்க போங்க. சரி வீரா. இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு. ஒரு பக்கம் இறந்து போன அண்ணனுக்கு நீதி வேணும், இன்னொரு பக்கம் குற்றவாளியா நிக்கிற தன்னுடைய ஹஸ்பண்ட காப்பாற்றணும். இது ரெண்டுக்கும் இடையில லா படிக்காம வாதாடுற ஒரு பொண்ணு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சரி, இப்போ தீர்ப்புக்கு வருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.